காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின ஒரு பேசிக் ஐடியா இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணி நானும் ஒரு அரசு அதிகாரியா மாறணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிற எண்ணத்தோட நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. அண்ட் நான் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன்ல இருந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நான் எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணணும், எனக்கான எக்ஸாம் எது அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும். அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாமை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அண்ட் எனக்கான எக்ஸாம் நான் சூஸ் பண்ணிடுறேன். ஆனா இதுக்கு ப்ராப்பரா எப்படி படிக்கிறது, நான் படிக்கிற விஷயம்லாம் கரெக்டா, நான் ப்ராப்பரா தான் படிக்கிறேனா, நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, எதனால எனக்கு வந்து இந்த சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம திரும்ப ஒரு லூப்ல போட்ட மாதிரி ஃபெயிலியரா நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிற தாட்ல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தினா ஒரு பேசிக் டு சக்சஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் இந்த கேகுரு அகாடமி அண்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பிகினர்ஸ்க்கான வீடியோவும் கூட. அண்ட் எனக்கு பிடித்தமான வீடியோன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு பிகினரா இருக்கும்போது நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு டைம் எடுத்தேன், ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆனது, நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் எப்படி தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன், அண்ட் என்னுடைய எக்ஸாம் பர்டிகுலரா நான் செலக்ட் பண்ண என்னுடைய எக்ஸாம்ல நான் எப்படி சக்சஸ் மீட் பண்ணேன் இப்படிங்கிற இந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கான கைடன்ஸை தரப்போறேன். அண்ட் நீங்க உங்களோட எக்ஸாமை எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கு ப்ராப்பரா எப்படி படிக்கிறது வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ